ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 14 जूलाई 2024। योगी जीवन की ऊंची मंजिल को प्राप्त करने वाली आत्मा निंदा को स्तुति में, ग्लानि को गायन में, टुकराने को सत्कार में, अपमान को स्वाभिमान में, अपकार को उपकार में परिवर्तित कर बाप समान सदा विजयी अष्ट रतन और भक्तों की इष्ट बन जाती है। யோகி வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோளை பிராப்தி அடைந்து விடுகின்ற ஆத்மா நிந்தனையை புகழ்ச்சியாகவும், அதாவது நிந்தனை அல்லது இகழ்ச்சியை ஸ்துதியாக புகழ்ச்சியாகவும், இழிவுபடுத்துவதை தன்னை போற்றி புகழ்வதாகவும், வேற்றுமையில் இருப்பவர்களையும் வேற்றுமையாக அல்லது உடைத்து விடுபவர்களை கூட ஒற்றுமையை கொண்டு வருபவர்களாகவும், அவமானத்தை சுய அபிமானமாகவும், அபகாரம் செய்வதையும் உபகாரமாக மாற்றி விடுவார்கள். என்னெல்லாம் மாற்றிடுறாங்க? யாரால மாற்ற முடியும் அப்படின்னா, யோகி வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த குறிக்கோளை அடைஞ்சிட்ட ஒரு ஆத்மா உலகத்தினுடைய, அதாவது கலியுக வாழ்க்கையினுடைய சாதாரண விஷயங்களிலிருந்து மீண்டு ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயத்தை நாடி போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவர்கள் உட்பட மாட்டாங்க. ஒரு நிந்தனையே தனக்கு நடந்தாலும் அந்த நிந்தனையை, இகழ்ச்சியை புகழ்ச்சியாக அவங்க மாத்திடுவாங்க. பாபா சொல்றாரு, யாராவது திட்டினாலும் இழிவுபடுத்தினாலும் அதையும் ஒரு போற்றுதலாக நினைச்சிடுவாங்க. உடைந்து போகக்கூடிய அல்லது துண்டிக்கக்கூடிய சமஸ்காரம் கொண்டவர்களையும் ஒற்றுமையாக அதை மாத்திடுவாங்க அல்லது மரியாதைக்குரிய விஷயமாக மாத்திடுவாங்க. அவமானத்தை சுய அபிமானமாக மாற்றி விடுவார்கள். அபகாரம் செய்பவர்களை கெடுதல் செய்யறது கூட உபகாரமாக எடுத்துப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமாக சதா விஜயி வெற்றி பெறுபவர்கள், அஷ்ட ரத்தினத்தில் வருபவர்கள் மற்றும் இஷ்ட தேவதைகளாக பக்தர்களுக்கு அவர்கள் ஆகிவிடுவார்கள். பாபா என்னென்ன சொல்றாரு? இந்த மாதிரியெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஸ்திதியில நாம இருந்தோம் அப்படின்னா பாபாவுக்கு சமமாக சதா வெற்றி அடைபவர்களாகவும், அஷ்ட ரத்தினங்களிலே 8 ரத்தினங்களில் ஒருவராக வரக்கூடிய தகுதியை அடைகிறோம். அது மட்டும் இன்றி பக்தர்களினுடைய இஷ்ட தேவதையாகவும் ஆகிவிட முடியும் அப்படின்றார. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அபகாரத்தை உபகாரமாக மாத்துறதோ அல்லது வேற்றுமையை ஒற்றுமையா மாத்துறதோ, அவமானத்தையும் சுய மரியாதையாக எடுத்துக்கொள்வதோ, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு பெரிய விஷயம். தனக்குள்ள ஒரு உயர்ந்த தாரணையை நாம கொண்டு வரலை அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப அந்த அளவுக்கு யோகியாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்? மேலோட்டமாக பார்ப்பதற்கு அவர்கள் தோற்று விட்டதை போலவும் இழந்து விட்டதை போலவும் தெரிஞ்சாலும் அப்படி கிடையாது. அது உண்மையான தோல்வி இல்லை. பாபா சொல்றார், அவர்கள் தந்தைக்கு சமமாக சதா வெற்றியை அடைஞ்சிருவாங்க. நன்றி பாபா. ஓம் சாந்தி.